வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மீடியம் சைஸில் இருக்கிறது. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு நமக்கு இருப்போம், கொஞ்சம் நெசிக்கையும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இது எத்தனை வெங்காயமா? 6 வெங்காயம். 6 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது. 2 தக்காளி கழுவி க்ளீன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு நூல் மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்துடணும். இறாவில் நான் நடுப்புற ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும், அதை எடுக்கணும். அது அதோடு சாப்பிடக்கூடாது. மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு புழிஞ்சு பெசரி வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு மணி நேரத்துக்கு பெசரி ஊற வச்சுட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போது இந்த மசாலா போட்டு வச்சுருந்த இறாவை இதில் போட்டு இதுவே தண்ணி விடும். அப்படியே அதுவே வெந்துடும். இதுக்கு தண்ணியே ஊற்ற வேணாம், இதுவே தண்ணி விடும். தட்டு போட்டு மட்டும் மூடி விடுவோம், அதிலே வெந்துடும். இது தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. சரி, இந்த வெங்காயத்தில் விடுற தண்ணி இதில் இருக்கிறது எல்லாமே விடும். நான் 2வது கலரும்போது நம்ம தண்ணியே இதுக்கு துளி கூட ஊற்றலை. ஆனால் அது பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியை வேறு ஊற்றியிருந்தோம்னா இன்னும் அதிகமாக இருக்கும், செவுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுவே விட்ட தண்ணி தான் இது. இந்த வெங்காயமும் இந்த இறாவில் இந்த இதுவும் தான் விட்ட தண்ணி. இதிலே செவுக்க வச்சிட்டோம்னா அப்போ தாங்க இறாவும் வெந்தே போச்சு. பாருங்கள், செவந்து வந்துடுச்சு. இது வந்து அப்படியே சாப்பாட்டுக்கும் பிடிச்சின்னு சாப்பிட்லாம் நம்ம.